வணக்கம். இன்று இந்தியாவின் குடியரசு தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி. இந்த சுதந்திர தினத்தையும் குடியரசு தினத்தையும் ஒவ்வொரு வருடமும் நாம் வழக்கம் போல் வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொள்வதும் விழாக்கள் நடத்துவதும் சகஜமான ஒன்று, விருப்பமான ஒன்று எல்லாருக்கும். சுதந்திரத்திற்கு பிறகு குடியரசு தினம் என்று ஒன்று உருவானதுக்கு காரணம், நமக்கு கிடைக்கப்பெற்ற சுதந்திரம் உண்மையான சுதந்திரமாக, அனைவரும் ருசிக்கக்கூடிய சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குடியரசை உருவாக்கி, அது குடிமக்களுக்காக முதல் குடிமகன் முதற்கொண்டு கடைசி குடிமகன் வரையில் எப்படியெல்லாம் சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும் என்ற நல்ல நோக்கில் உருவாக்கப்பட்ட இந்த குடியரசு தினத்தில் முன்னிட்டு நமக்கு இதுவரை எழுதப்பட்ட சட்டங்கள் அனைத்தும் ஒவ்வொருவரும் நம் உரிமையை முழுமையாக பெற வேண்டும், பாரபட்சமின்றி பெற வேண்டும், ஏற்றத்தாழ்வு இன்றி பெற வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது என்பது அனைவருக்கும் தெரியும். அதில் இதுவரை இந்தியாவில் உருவாக்கப்பட்ட சட்டங்களின் எண்ணிக்கை ஆயிரங்களையும் தாண்டியது. ஆனால் முக்கியமான சில விஷயங்கள் நாம் அனைவரும் அடிப்படையாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், ஆர்டிஐ எனப்படும் சட்டம் போல் 2005 ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஆர்டிஐ சட்டம் போல் 2009 ஆண்டு ஏற்படுத்திய ஆர்டிஇ சட்டம், அதாவது ரைட் டு எஜுகேஷன், இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். 2009 ஏற்படுத்தப்பட்ட இந்த சட்டம் இப்போ 2026, 15 வருடங்கள் ஆகியும் இந்த சட்டத்தின் நோக்கம் பெற்றோர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த மாணவர்கள் தெரிந்திருக்க வேண்டும், முக்கியமாக ஆசிரியர்கள் தெரிந்திருக்க வேண்டும், அதற்கும் மேலாக தலைமை ஆசிரியர்கள் தெரிந்திருக்க வேண்டும், இன்னும் முக்கியமாக அதிகாரிகளும் சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸ் தலைமை கல்வி அதிகாரி முதற்கொண்டு அனைவரும் இதை தெரிந்திருக்க வேண்டும். இதெல்லாம் தெரியாமையா அவங்க ஆஃபீஸராக இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். கட்டாயமாக இருக்காங்கங்கிறது தான் இங்கே பிரச்சனையே. தலைமை ஆசிரியர் முதற்கொண்டு ஆஃபீஸர் முதற்கொண்டு இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறாங்கங்கிறது முதல் பிரச்சனையாக நமக்கு தெரியுது. அப்போது இந்த சுதந்திர தின வாழ்த்துக்களோடு நம்ம ஒரு சட்ட புரிதலோடு இருக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக இந்த வீடியோவை நான் உற்பத்தி பண்ணுறேன். சில நேரங்கள் இது எடுக்கலாம், சுருக்கமாக முடிக்க முயற்சி பண்ணுறேன். அதாவது இந்த ஆர்டிஇ சட்டம் அப்படிங்கிறது 2009 ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டு ஏப்ரல் 1, 2010 முதல் நடைமுறைக்கு வந்தது. இதோடைய வரமுறைகள் எதுக்காக இந்த சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தைகளுக்கு 6 முதல் 14 வயது வரை, அதாவது இது ஆரம்ப கல்வின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை ஆரம்ப கல்வின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஆரம்ப கல்வி கட்டாயம் இலவசமாக கிடைக்க வேண்டும் இந்தியாவில் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது. அடுத்தது பார்த்திங்கன்னா, பலவீனமான பிரிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வருமானத்தில் குறைவாக உள்ளவங்க பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளையை அனுப்ப முடியாது. அப்போ அப்படி ஒரு பகுதி மக்கள் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணத்துக்காகவும், பின்தங்கிய பிரிவு என்று சொல்லக்கூடிய எஸ்சி அண்ட் எஸ்டி மக்களுக்கு கல்வி கிடைத்து விடாமல் போய்விடக்கூடாது என்பதற்காகவும், அரசு பள்ளிகளிலும் தனியார் பள்ளிகளிலும் இந்த கல்வியை நம்ம ஈஸியாக கிடைக்க பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் சில கேள்விகள் வரலாம். அரசு பள்ளியில் இலவசம் கிடைக்கும், எப்படி தனியார் பள்ளியில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில
கேள்விகள் வரலாம், அதுக்கு பதில் இந்த வீடியோலேயே உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஆர்டிஇங்கிறது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு 21A படி அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம். அதாவது நம்மளுடைய அடிப்படை உரிமைன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ அந்த அடிப்படை உரிமையை வந்து கட்டாயமாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட சட்டம் தான் வந்து இந்த ஆர்டிஇ அப்படிங்கிறது. இந்த ஆர்டிஐயில் வந்து முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு அருகில் உள்ள பள்ளிகளில், அதாவது 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை இலவசமாக ப்ளஸ் கட்டாயமாக கல்வி பெற உரிமை உண்டு. இப்போ உரிமை உண்டுங்கிறது தான் இந்த சட்டத்தில் வந்து அழுத்தமாக சொல்லப்படுறது. இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கல்வி கூட இருக்குது, அங்கே போனால் நமக்கு மறுக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் மறுக்கக்கூடாதுங்கிறது, அந்த உரிமையை வந்து அந்த இடத்துல தான் நம்ம கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்ப்போம் இலவச கல்வி அப்படின்னா என்ன. அதாவது இலவச கல்வி அப்படின்னா என்னன்னு அந்த சட்டம் சொல்லுதுன்னா, பள்ளி கட்டணம் இருக்கக்கூடாது, சேர்க்கை கட்டணம் அதாவது அட்மிஷன் ஃபீஸ் இருக்கக்கூடாது, தேர்வு கட்டணம் எக்ஸாம் ஃபீஸ் மாதிரி ஒன்று வச்சு என்ட்ரன்ஸ் வச்சு இருக்கக்கூடாது, புத்தகங்கள் வாங்கிட்டு வாங்க, நோட் புக் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற செலவுகள் இருக்கக்கூடாது, யூனிஃபார்ம் இந்த கலரில் தான் இருக்கணும் இந்த பள்ளியில், அதனால் யூனிஃபார்ம் வந்து வாங்கிட்டு வாங்க அல்லது பணம் கட்டி எங்ககிட்ட வாங்கிக்கிங்க அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, பென்சில் பேனா ரப்பர் போன்ற எழுது பொருட்கள் அவங்களுக்கு ஒரு செலவினமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த சட்டத்தில் ஒரு செக்ஷனில் சொல்கிறாங்க. இலவச கல்வினா என்ன அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. கட்டாய கல்வி அப்படின்னா என்னன்னு கொடுக்குறாங்கன்னா, இது குழந்தைகளுக்கு மட்டும் கடமை அல்ல, அரசின் கட்டாய பொறுப்புங்கிறாங்க. இது குழந்தை தான் ஓடி போய் படிச்சுக்கணுமா அப்படின்ட்டு இல்லை, படிக்காத குழந்தைகளை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அறிவுறுத்தி அவங்கள வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்க வேண்டியது கவர்மெண்ட்டுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு அரசு என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பள்ளியை கட்டி கொடுக்கறது அரசுடைய வேலை. பஞ்சாயத்துனா பஞ்சாயத்து, ஸ்டேட் கவர்மெண்ட்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு, ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. பள்ளியை கட்டி கொடுக்கறது அரசுடைய வேலை. அதன் பிறகு சேர்க்கையை உறுதி செய்தல். பள்ளியை கட்டி கட்டடம் கட்டி போட்டால் பத்தாது, அந்த பள்ளிக்கான கெப்பாசிட்டிக்கான குழந்தைகளை சேர்க்கறதுக்குரிய கரெக்டான முயற்சியை செய்யணும். குழந்தைகள் சேர்ந்ததுக்கு பிறகு வருகை அட்டெண்டன்ஸ், வருகை பதிவு வந்து அவங்க கட்டாயமாக கண்காணிக்கணும். 8ஆம் வகுப்பு வரை பள்ளிக்கூடத்தை முடிக்கிறதுக்கும் அவங்க கண்காணிக்கணும். 4ஆம் கிளாஸில் பிள்ளைங்களை கொண்டு வந்து சேர்த்து விட்டாச்சு, 5ஆம் கிளாஸில் பையன் படிக்காமல் போயிட்டான்னு அப்படியே விட்டுறக்கூடாது. 8ஆம் கிளாஸ் வரைக்கும் குறைஞ்சபட்சம் அவங்கள கண்காணித்து படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த செக்ஷனில் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க. அது என்னன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு சம உரிமை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இங்கே கொண்டுட்டு வந்து, பள்ளிக்கு வர முடியாத மாற்றுத்திறனாளி குழந்தைகளாக இருந்தால் அரசு செலவில் அல்லது அந்த ஏரியா அரசு செலவு தான், பஞ்சாயத்து செலவோ ஸ்டேட் கவர்மெண்ட் செலவோ அரசு செலவில் அந்த ஒரு குழந்தைக்கு தனிப்பட்ட முறையில் ஆசிரியர் அனுப்பி கட்டாய கல்வி கொடுக்க வேண்டும்னு எது சொல்லுதுங்க, ஆர்டிஇ 2009 சொல்லுது. அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, 9 வயசு குழந்தைகிட்ட வந்து ஒரு 9 வயசு குழந்தைகிட்ட வந்து ஒரு புக்கு வாங்குறதுக்காக ஒரு 500 ரூபா ஒரு பள்ளிக்கூடம் கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சரியா தப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 100 தவறு, சட்ட மீறல். இது செக்ஷன் 3 பிரகாரம், அதாவது ஆர்டிஏ ஆக்ட் செக்ஷன் 3 பிரகாரம் இது ஒரு சட்ட மீறல்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்காங்க. அப்புறம் அடுத்த ஒரு செக்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுவே 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் அநேகமாக வீடியோவை கட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். இப்போது நம்ம அடுத்த செக்ஷனுக்கு வரோம். அதாவது பள்ளியில் சேராத படிப்பை நிறுத்திய குழந்தைகளை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்களே ஐடியாவாக கொடுக்குறாங்க அந்த சட்டத்தில். பள்ளிக்கே போகல அல்லது பாதியில் படிப்பை விட்டுடுறாங்க, குழந்தைகளை மீண்டும் கல்விக்கு கொண்டு வரதுக்கு என்ன செய்யணும்னா, குழந்தையின் வயதுக்கு ஏற்ற வகுப்பில் சேர்க்க வேண்டும். முன்னாடி படிக்கலை அதனால் நான் இந்த கிளாஸில் சேர்த்துக்க மாட்டேன், 2ஆம் கிளாஸ், இப்போ உதாரணத்துக்கு ஒரு பள்ளியில் சேர்க்குற வயசு என்ன 5ன்னு வச்சுக்குவோம், 10 வயசு ஆகிடுச்சு, பள்ளிக்கூடமே போகல, அவன் 10 வயசில் படிக்கிறாரு தான் என்ன பண்ணணும், முறைப்படி 5ஆம் கிளாஸ் படிக்கணும். இப்போ இவங்க ஸ்கூல்ஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, 10 வயசு ஆகலை, 1ஆம் கிளாஸ்லேருந்து படிக்கலை, 10 வயசில் 5ஆம் கிளாஸ் நம்ம சேர்க்கணும்
சேர்க்க முடியாது, அதனால் உங்கள் பிள்ளையை சேர்க்கவே முடியாதும்பாங்க. அப்போ படிக்காத பாமர பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பள்ளியில் ஆசிரியர் சொல்லிட்டா, தலைமை ஆசிரியர் சொல்லிட்டா சரியாக தானே இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்துடுவோம். இல்லைனா யார் காலைலையா உளுந்து ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டு தெரியுவோம். இதான் நார்மல். ஆனால் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, பள்ளிக்கு படிக்காத குழந்தைகளாக இருந்தாலும் ஒரு 10 வயசில் தான் அந்த பிள்ளையை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அதை 5ஆம் கிளாஸில் சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. சேர்த்துட்டா போதுமா? 5ஆம் கிளாஸ் பிள்ளையோட அவனோட கோஆப்ரேட்டிவ் பண்ணி படிக்க முடியாதுல்ல, அதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது 4 வருஷத்தை அந்த பிள்ளை படிக்காத காரணத்தினால 5ஆம் கிளாஸ் வந்தோடனே ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து, அந்த ஸ்பெஷல் ட்ரைனிங் மூலமாக அந்த தேத்தி கரெக்டான அந்த கிளாஸுக்கு கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு தனக்குத்தானே சட்டம் இயற்றி அது படிப்பு உரிமையில் கொண்டுட்டு வந்து நிப்பாட்டுது. அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு உதாரணமே அவங்களே சொல்கிறாங்க. ஒரு உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, 13 வயசு குழந்தை இதுவரை பள்ளிக்கு போகலைன்னா நேரடியாக 6ஆம் வகுப்பில் சேர்க்க வேண்டும், ஸ்பெஷல் ட்ரைனிங் தர வேண்டும்னு அந்த சட்டத்திலே அந்த வயசு வரம்போ சொல்கிறாங்க. நான் சொன்ன 10 வயசு உதாரணம் என்னுடையது. அதில் சொல்லியிருக்கிற உதாரணம்னு பார்த்திங்கன்னா 13 வயசு உதாரணத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அடுத்த ஒரு செக்ஷன் 5ன்னு சொல்லிட்டு பள்ளி மாற்ற உரிமை, அதாவது ரைட் டு ட்ரான்ஸ்ஃபர், டிசின்னு சொல்லுவோம் இல்லையா, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அதை பற்றி பேசுகிறாங்க. எல்லா பள்ளிகளிலும் 8ஆம் வகுப்பு வரை வேலை, குடியேற்றம், குடும்ப மாற்றம் இது சம்பந்தமாக ட்ரான்ஸ்ஃபர் தேவைப்பட்டா, ஒருத்தர் அப்பா வேலை செய்கிறாரு, வேறு இடத்துல வேலைக்கு போயிடுறாரு, அல்லது வீடு குடியும் மாறி போகிறாங்க, குடும்பமே மாறும், சில இடங்களில் கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கு மாறுவாங்க, கொள்வாங்க, பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த மாதிரி நேரங்களில் பள்ளி மாத்திரா இருந்தால் என்ன ரூல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்கிறாங்க. அருகில் உள்ள பள்ளியில் 8ஆம் வகுப்பு வரை இல்லை என்றாலும் மாநிலங்களுக்குள் அல்லது மாநிலத்துக்கு வெளியே இடமாற்றம் செய்து கொள்ளலாம். இந்த ஸ்கூல் டு ஸ்கூல் மாறுறது வந்து பள்ளியுடைய குழந்தையுடைய உரிமைங்கிறாங்க. இது வந்து ஹெட் மாஸ்டர் சொல்லக்கூடாது, நீங்கள் மாறக்கூடாது, நீங்கள் அந்த ஊர்லேருந்து வந்தால் இந்த ஊரில் சேர்க்க மாட்டோம், இந்த ஊர்லேருந்து போனால் அந்த ஊருக்கு டிசி கொடுக்க மாட்டோம்னு பல பிரச்சனைகள் நடக்குது இல்லையா, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் பழைய பள்ளி உடனே டிசி வழங்க வேண்டும். நல்லா கவனிங்க, பழைய பள்ளி உடனே டிசி வழங்க வேண்டும். புதிய பள்ளியில் சேர்க்க மறுக்கும் காரணம் எதுவும் சொல்லக்கூடாது. ரீசனே முதல்ல கேட்கக்கூடாதுங்கிறாங்க. அவங்க தான் எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க, ஏன் வந்தீங்க, அது இதெல்லாம் இந்த ரீசன்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரிலாம் வந்து தெரிவித்து பிள்ளைங்களுடைய பள்ளி பாடத்தை கெடுக்கிற மாதிரி ஆசிரியர்களோ தலைமை ஆசிரியர்களோ செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி செஞ்சால் அவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொன்னால், ஹெட் மாஸ்டர் மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த சட்டம் சொல்லுது. இப்போ இதில் குற்றவாளி யார்? ஹெட் மாஸ்டர். ஆனால் ஹெட் மாஸ்டர் தான் அங்கே ஒரு கிங்கு மாதிரி இருந்துக்கிட்டு செயல்படுவார். ஏன்னா சட்டம் வந்து அவர் பெருசாக ட்ரை பண்ணி படிச்சிருக்க மாட்டார். அவர் படித்தது வந்து ஒரு ஸ்கூலில் நடத்துறது எப்படிங்கிறது மட்டும்தான் படிச்சிருப்பாரே தவிர இந்த மாதிரி முக்கிய சட்டங்களை படிச்சிருக்க மாட்டார். நான் இந்த வீடியோவில் ஒரு ஃபுல்லாகவே முடிக்கலான்னு நான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக இப்போது 13 நிமிஷம் ஓடுது. இது ஒரு சாப்டர் தான் நம்ம பேசியிருக்கோம், 2வது சாப்டரு கட்டாயம் நம்ம பேசணும். அதனால் இந்த வீடியோவில் ஒரு சாப்டரோடு நான் முடிச்சிடுறேன். செகண்ட் வீடியோவில் நான் இதை பற்றி தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இது எதுக்காக ஒரு சுதந்திர தினத்தை முன்னிட்டு இது சுதந்திர வாழ்த்துக்களோடு நான் இணைச்சேன் அப்படின்னா, நமக்கு வழங்கப்பட்ட குடியரசு தினத்தில் நமக்கு வழங்கப்பட்ட சுதந்திர தினம், அதை தொடர்ந்து வந்த குடியரசு தினம் எல்லாமே நம் முழு உரிமையோடு இந்த நாட்டில் வாழ்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு, அதை தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள், அதை தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்ட நிர்வாக முறைகள், சட்டத்துறை, நிர்வாகத்துறை எல்லாமே நமக்காக. இந்த நமக்காகங்கிறத வந்து நம்ம எல்லாரும் புரிஞ்சிக்காததுனால வாழ்க்கை ஃபுல்லாக பேசிக்கான விஷயங்களை படிக்காமல் நம்ம பொழுதுபோக்கில் மட்டும் நேரத்தை செலவு பண்ணிவிட்டு சாதாரண ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு கூட நம்ம யாருக்கிட்டையாவது போய் ஹெல்ப் கேட்டுக்கிட்டு நம்ம நிற்கிறோம். அதனால் எங்களுடைய முழு நோக்கமும் முக்கிய நோக்கமும் சட்ட விழிப்புணர்வுங்கிறது உங்களுக்கு ஒரு யானை பலம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சட்ட விழிப்புணர்வை பொழுதுபோக்காகவே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இன்டர்நெட் அண்டு சோசியல் மீடியா ஆக்டிவிட்டீஸ் நிறையா வந்துட்டதுனால சட்டத்தை மிக ஜாலியாக படித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அடடா நமக்கு இவ்வளவு உரிமைகள் இருக்கா, இந்த உரிமைகள்லாம் நம்ம தெரியாமல் விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கவலைப்படுவீங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை.
இது வந்து ஜீனியஸ் லா அகாடமி மூலமாக காரைக்காலிலிருந்து ஹமீத் ஆகிய நான் தரும் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அடுத்த வீடியோவில் இதே ஆர்டிஇ ஆக்ட் 2009 சாப்டர் 2 தொடரும். நன்றி.